உலகின் மிகவும் திறமையான மருத்துவர் ஜேம்ஸ் பிளேக்லாக் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1903ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் இருக்கிற ஈஸ்ட் மிட்லண்ட்ஸோடைய டெர்பிஷரில் இருக்கிற செஸ்டர்ஃபீல்டில் பிறக்கிறார் ஜேம்ஸ் ஹார்ட்லி பிளேக்லாக். இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஜேம்ஸ் பிளேக்லாக் சிறு வயதிலிருந்தே புதிய புதிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் 1908ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பிளேக்லாக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக அந்த செஸ்டர்ஃபீல்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து ஜேம்ஸ் பிளேக்லாக் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போதிலிருந்தே சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸில் அறிவியல் பாடங்களில் ஜேம்ஸ் பிளேக்லாக் அதிக ஆர்வம் காட்டி வந்தாங்க. பின்னர் 1913ஆம் ஆண்டு இவருடைய 10 வயசில் ஜேம்ஸ் பிளேக்லாக் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதன் பிறகு இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அதே செஸ்டர்ஃபீல்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு கிராமர் ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து ஜேம்ஸ் பிளேக்லாக் இவருடைய ஹையர் எஜுகேஷனை உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது சயின்ஸ்லேயே பர்டிகுலராக பயாலஜி, உயிரியல், கெமிஸ்ட்ரி, வேதியியல் இந்த 2 சப்ஜெக்ட்ஸில் ஜேம்ஸ் பிளேக்லாக் அதிக ஆர்வம் காட்டி வந்தாங்க. மேலும் ஜேம்ஸ் பிளேக்லாக்கு மெடிசன், மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்ற எண்ணமும் ஏற்பட்டது. இதுக்கிடையில் 1920ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பிளேக்லாக் இவருடைய 17 வயசில் இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த செஸ்டர்ஃபீல்டில் இருக்கிற ஹை ஸ்கூலில் இருந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் பிளேக்லாக்கு அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்காக இவருடைய அப்பா இந்த இங்கிலாந்துடைய டெர்பிஷரில் இருக்கிற செஸ்டர்ஃபீல்டில் இருந்து அதே இங்கிலாந்துடைய சவுத் யார்க்ஷயரில் இருக்கிற ஷெஃபீல்டுக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்டில் இவரை சேர்த்துடுறாங்க. அது அந்த காலகட்டத்தில் ஷெஃபீல்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ அங்கு சேர்ந்து 1920ஆம் ஆண்டிலிருந்து ஜேம்ஸ் பிளேக்லாக் இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் பிஎஸ்சி, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் பர்டிகுலராக இவர் ஃபிசியாலஜி, உடலியலை இவர் மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து படித்து வந்தாங்க. அதே மாதிரி சப்சிடியரி சப்ஜெக்ட்ஸாக பயாலஜி, கெமிஸ்ட்ரி இந்த 2 சப்ஜெக்ட்ஸை படித்து வந்தாங்க. இப்போ ஃபிசியாலஜி, உடலியல் அப்படின்றது உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன், செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது தான் ஃபிசியாலஜி அப்படின்றது. உதாரணமாக நம்மளுடைய உடலில் இருக்கிற இருதயம் எப்படி துடிக்குது, நம்மளுடைய உடலில் எப்படி பிளட் சர்க்குலேட் ஆகுது, இது மாதிரியான உடலில் நடக்கிற செயல்பாடுகள், ஃபங்க்ஷன்ஸ் பற்றி படிக்கிறது தான் ஃபிசியாலஜி, உடலியல் அப்படின்றது. இது மருத்துவத்தில் வரக்கூடிய மருத்துவ பாடத்திட்டத்தில் வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த ஃபிசியாலஜி அப்படின்றது. ஸோ அதை தான் இவர் பிஎஸ்சி இன் ஃபிசியாலஜி படித்து வந்தாங்க. அதுக்கப்புறமா இவர் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்பினால 1921ஆம் ஆண்டிலிருந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்டோடைய மெடிக்கல் ஸ்கூல்லையும் இவர் என்ரோல் பண்ணுறாங்க. என்ரோல் பண்ணி யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்டில் பிஎஸ்சி இன் ஃபிசியாலஜி படிச்சுட்டு இருக்கும்போது யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்ட் மெடிக்கல் ஸ்கூலில் இவர் எம்பிசிஹெச்பியும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எம்பிசிஹெச்பி அப்படின்னா மெடிசனே பேக்கலோரேஸ் சிறுஜி அப்படின்னு லட்டினில் எக்ஸ்பான்ஷன். இதுவே இங்கிலீஷில் எம்பிபிஎஸ், பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் ஜேம்ஸ் பிளேக்லாக் யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்ட் மெடிக்கல் ஸ்கூலில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரே நேரத்தில் பிஎஸ்சி, எம்பிசிஹெச்பி அந்த எம்பிபிஎஸ் 2 டிகிரியையுமே இவர் படித்து வந்தாங்க. இது போக போக இவருக்கு ஃபிசியாலஜி மட்டும் இல்லாமல் அனாட்டமி, உடற்கூறியல், அதேமாதிரி சர்ஜரி, அறுவை சிகிச்சை இந்த 2 பாடங்களில் கூட இவருக்கு அதிக ஆர்வம் ஏற்பட்டது. அனாட்டமி, உடற்கூறியல் அப்படின்னா உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அதனுடைய ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி. உதாரணத்துக்கு நம்மளுடைய உடலில் இருதயம் எங்கே அமைஞ்சிருக்கு, நம்மளுடைய உடல் திசுக்களினுடைய தன்மை என்ன, நம்மளுடைய உடல் எலும்புகள் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒட்டுமொத்தமாக உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகள் அவைகளினுடைய ஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு குறித்து படிக்கிறது அனாட்டமி. ஸோ உடல் உறுப்புகள், திசுக்கள், எலும்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் பற்றி படித்தா அது அனாட்டமி. நம்மளுடைய உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் பற்றி படித்தா அது ஃபிசியாலஜி. ஸோ இது மாதிரி இவர் இவருடைய மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்களா, மெடிக்கல் கரிக்குலமாக இவர் அனாட்டமி, உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை, பாக்டீரியாலஜி அதாவது கிருமியியல், வைராலஜி, அதுக்கப்புறமா ஃபார்மகாலஜி மருந்தியல் அப்படின்னு இது போன்ற பாடங்கள் எல்லாம் கூட இவர் படித்து வந்தாங்க. இந்த நிலையில் 1924ஆம் ஆண்டு இவருடைய 21 வயசில் ஜேம்ஸ் பிளேக்லாக் இவருடைய பிஎஸ்சி இன் ஃபிசியாலஜி அந்த டிகிரியை யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்டில் இருந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. பிறகு அதே யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்டில் இவர் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் எம்எஸ்சியும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஹையஸ்ட் ஹானர்ஸில் பிஎஸ்சி முடிச்சிருந்தாங்க. ஸோ எம்எஸ்சியும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 1925ஆம் ஆண்டு இவருடைய 22 வயசில் ஜேம்ஸ் பிளேக்லாக்
அந்த எம்எஸ்சி அந்த மாஸ்டர் ஆஃப் சயின்ஸும் யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்டிலேருந்து இவர் வந்து முழுமையாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா ஃபுல் ஃபோக்கஸ்டாக இவர் வந்து எம்பிசிஹெச்பி அந்த எம்பிபிஎஸ் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்ட் மெடிக்கல் ஸ்கூலில் 1925 படித்து வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் இவர் வந்து பிரான்ஸ் மெடலை கூட வின் பண்ணாங்க. இவருடைய மருத்துவம் படிக்கும்போது இவருடைய கிளாஸில் அந்தளவுக்கு ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாகவும் ஜேம்ஸ் பிளேக்லாக் இருந்தாங்க. அதுக்கப்புறமா 1926 இவருடைய 23 வயசில் ஜேம்ஸ் பிளேக்லாக் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்ட் மெடிக்கல் ஸ்கூல்லேருந்து எம்பிசிஹெச்பி மெடிசனே பேச்சுலர் சிர்ஜி அப்படின்ற எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி அந்த டிகிரியை இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ 1926 இவருடைய 23 வயசில் ஜேம்ஸ் பிளேக்லாக் எம்பிசிஹெச்பி அந்த எம்பிபிஎஸ் வந்து முடிச்சிடுறாங்க. முடித்த உடனடியாக அதே ஷெஃபீல்டில் இருக்கக்கூடிய ராயல் ஹாஸ்பிட்டல், அது அந்த காலகட்டத்தில் ஷெஃபீல்ட் ராயல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஸோ அங்கே இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க 1926 ஒரு ஹவுஸ் சர்ஜனாக. அதாவது ஜேம்ஸ் பிளேக்லாக் வந்து அந்த எம்பிபிஎஸ் டிகிரி முடித்த உடனே இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஜேம்ஸ் பிளேக்லாக் ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஜேம்ஸ் பிளேக்லாக் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் ஜேம்ஸ் பிளேக்லாக் ஒரு மருத்துவராக முழுமையாக வந்து தகுதி பெற முடியும். ஸோ ஒரு ஃபிசிஷியனாக குவாலிஃபை ஆக முடியும். அதுக்காக அந்த ஷெஃபீல்ட் ராயல் ஹாஸ்பிட்டல் அங்கே ஜேம்ஸ் பிளேக்லாக் வந்து ஒரு ஹவுஸ் ஃபிசிஷியனாகவும் ஹவுஸ் சர்ஜனாகவும் ஜாயின் பண்ணாங்க. ஸோ 2 பொறுப்பில் இருந்து ஹவுஸ் ஃபிசிஷியனாக மெடிக்கல் ட்ரைனிங்கையும் ஹவுஸ் சர்ஜனாக சர்ஜிக்கல் ட்ரைனிங் அறுவை சிகிச்சை பயிற்சி அதையும் இவர் வந்து மேற்கொண்டாங்க. அதுக்கப்புறமா 1927 இவருடைய 24 வயசில் ஜேம்ஸ் பிளேக்லாக் முழுமையாக இவருடைய ஹவுஸ் ஃபிசிஷியன் அண்ட் ஹவுஸ் சர்ஜனாக இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங் அண்ட் சர்ஜிக்கல் ட்ரைனிங்கை இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணி இவர் ஒரு முழு மருத்துவராக வந்து தகுதி பெற்றாங்க. இந்த நிலையில தான் அதே ஷெஃபீல்டில் இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்டோடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அங்கே இவர் ஒரு அசிஸ்டன்ட் பாக்டீரியாலஜிஸ்டாக 1927 ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி அடுத்த ஓராண்டு அசிஸ்டன்ட் பாக்டீரியாலஜிஸ்டாக 1928 வரைக்கும் ஜேம்ஸ் பிளேக்லாக் வந்து ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த 1928 ஜேம்ஸ் பிளேக்லாக் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்டோடைய பப்ளிக் ஹெல்த் லேபரேட்டரி அங்கே தான் அசிஸ்டன்ட் பாக்டீரியாலஜிஸ்டாக ஒர்க் பண்ணாங்க. ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நான் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் ஷெஃபீல்டோடைய பப்ளிக் ஹெல்த் லேபரேட்டரியில் அசிஸ்டன்ட் பாக்டீரியாலஜிஸ்ட் அப்படின்ற பணியில் ஒர்க் பண்ண இவர் வந்து அந்த பணியிலிருந்து இவர் வந்து விலகினாங்க. விலகி இந்த 1928 இங்கிலாந்துடைய சவுத் யார்க்ஷயரில் இருக்கிற ஷெஃபீல்டிலிருந்து இவர் நேராக சைனாவுக்கு வந்து போகிறாங்க. குறிப்பாக சைனாவில் இருக்கிற ஷாங்காய்க்கு இவர் வந்து போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா இவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ஒர்க்கில் குறிப்பாக வந்து அங்கே இருக்கிற ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஷாங்காயில் இருக்கக்கூடிய ஷாங்காய் முனிசிபல் கவுன்சில் அதனுடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இவர் ஒரு அசிஸ்டன்ட் பாக்டீரியாலஜிஸ்டாக 1928 ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஜேம்ஸ் பிளேக்லாக் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அதுலேயும் முக்கியமாக இவர் பண்ணது வந்து வேக்சின் டெவலப்மெண்ட் அந்த லேபரட்டரியில் இவர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. படிப்படியாக அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட ஸ்மால் பாக்ஸ் அதே மாதிரி காலரா இது போன்ற நோய்களுக்கு தடுப்பூசி தயாரிக்கக்கூடிய அந்த பணி நடந்து வந்தது. அதில் ஜேம்ஸ் பிளேக்லாக் வந்து ஈடுபட்டாங்க. குறிப்பாக 1930 காலகட்டத்தில் ஜேம்ஸ் பிளேக்லாக் வந்து அந்த ஒரு லேபரட்டரி அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் உருவாக்கப்படக்கூடிய அந்த வேக்சின்ஸ் அதனுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதாவது தடுப்பூசி தயாரிப்பை வந்து துரிதப்படுத்தி அதை வந்து அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற நடவடிக்கையில் ஜேம்ஸ் பிளேக்லாக் ஈடுபட்டாங்க. அது எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட தடுப்பூசிகள் தயாரிக்கப்பட ஆரம்பிக்குது. அதுக்கு முக்கிய காரணமாக ஜேம்ஸ் பிளேக்லாக் வந்து இருந்தாங்க. இந்த நிலையில் தான் 1932 சைனோ ஜாப்பனீஸ் ஹாஸ்டிலிட்டிஸ் ஆனது தொடங்கியது. அதாவது சைனாக்கும் ஜப்பானுக்கும் வந்து மோதல் வந்து ஏற்பட்டது. அப்போ பயங்கரமாக வந்து போர் நடக்க ஆரம்பிக்குது. அந்த போரின் போது ஷாங்காயில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமனைகள் குறிப்பாக சைனாவில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமனைகள் அது வந்து பாதிப்படைஞ்சது. அதாவது இந்த ஆர்டிலரிலாம் பயன்படுத்துறது பீரங்கிலாம் பயன்படுத்தி நிறைய இடங்களை தகர்க்கிறது. அப்போ மருத்துவமனைகளும் பாதிக்கப்பட்டது. அப்போ உடனடியாக 1932 பிறகு அந்த மருத்துவமனைகளை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எவாக்குவேட் பண்ணி மாற்றணும். உடனடியாக அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸை அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு அது எல்லாத்தையுமே வந்து வேற ஒரு இடத்துக்கு போர் நடக்காத இடத்துக்கு கொண்டு போகணும். ஸோ அந்த பணிகளில் நிறைய மருத்துவர்கள் ஈடுபட்டாங்க. அதில் ஜேம்ஸ் பிளேக்லாக்கும் ஒரு முக்கிய மருத்துவராக இருந்து அதில் தொடர்ச்சியாக இவருடைய பங்களிப்பை வந்து கொடுத்து வந்தாங்க. இப்படி நடந்தது. அதுக்கப்புறமா
ஜேம்ஸ் பிளேக்லாக் வந்து மலேரியாலஜி அதில் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. மலேரியாலஜி அப்படின்னா மலேரியா இயல் அப்படின்னு அர்த்தம். அதாவது மலேரியா ஏற்படுறதுக்கு உண்டான காரணம் என்ன, காசு என்ன, அதனுடைய சிம்டம்ஸ் அறிகுறிகள் என்ன, அதை வந்து எப்படி டயக்னோஸ் பண்ணுறது, கண்டறிகிறது, அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது, சிகிச்சை கொடுக்கறது, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, அதை எப்படி தடுக்கிறது. ஸோ இதை பற்றிலாம் இந்த 5 சம்மந்தமாக படிக்கிறது. காசஸ், சிம்டம்ஸ், டயக்னோஸ்டிக், ட்ரீட்மெண்ட் அண்டு ப்ரிவென்ஷன். இந்த 5 சம்மந்தப்பட்ட விஷயத்தை மலேரியா பற்றி படிக்கிறது மலேரியாலஜி அப்படின்றது. ஸோ ஒரு மலேரியா ஏற்படுறது எப்படி, அதுக்குண்டான அறிகுறிகள் என்ன, அதை எப்படி கண்டறிகிறது, அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கறது, எப்படி வராமல் தடுக்கிறது, இதை பற்றி படிக்கிறது தான் மலேரியாவில். இந்த 5 ஆஸ்பெக்ட் அம்சங்கள் பற்றி படிக்கிறது தான் மலேரியாலஜி. ஸோ இதில் இவர் வந்து ஆர்வம் காட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் மஸ்கிட்டோ சர்வேலையும் இவர் ஈடுபட்டாங்க. எங்கெங்கெல்லாம் எந்த அளவுக்கு உண்டான அந்த மஸ்கிட்டோஸோடைய அளவு இருக்குது, எங்கெங்கெல்லாம் இந்த மலேரியாவினுடைய தொற்று அதிகரிக்குது, அதை பற்றிலாம் இவர் வந்து சர்வேவும் எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து லார்வாசைட்ஸ் அதுலேயும் ஒர்க் பண்ணாங்க. அதே மாதிரி லார்வாசைட்ஸ் அப்படின்னா இந்த கொசுக்களை அழிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த புழு கொல்லி, கொசு கொல்லி, அதுதான். ஸோ அதை பற்றிலாம் இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் பிளேக் அப்படின்னு ரொம்ப கொடுமையான ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். ஸோ அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றதுலையும் ஜேம்ஸ் பிளேக்லாக்குடைய பங்களிப்பை கொடுத்து வந்தாங்க. இதன் காரணமாகவே 1935ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பிளேக்லாக் வந்து அந்த ஷாங்காயிலே இருக்கக்கூடிய மெடிக்கல் லேபரட்டரியோடைய ஒரு டைரக்டராக இவர் நியமிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டாங்க. இதே காலகட்டத்தில் இவர் சைனாவில் இருந்தாலும் இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் அங்கே இவர் வந்து என்ரோல் பண்ணி பப்ளிக் ஹெல்த்தில், பொது சுகாதாரத்தில் டிப்ளமோ பண்ணாங்க. ஸோ அதை 1935ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பிளேக்லாக் வந்து முடித்தாங்க. ஸோ டிப்ளமோ இன் பப்ளிக் ஹெல்த், டிபிஹெச் அப்படின்ற இந்த ஒரு டிகிரி 1935ஆம் ஆண்டு இவருடைய 32 வயசில் ஜேம்ஸ் பிளேக்லாக் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டனில் இருந்து பெற்றாங்க. அதாவது சைனாவில் இருந்தபடியே எக்ஸாமினேஷன் மட்டும் லண்டனுக்கு போய் எழுதினாங்க. ஸோ 1935 டிபிஹெச் டிகிரியை வந்து பெற்றாங்க. இதுக்கப்புறமா 1937ஆம் ஆண்டு மறுபடியும் இந்த சைனோ ஜாப்பனீஸ் ஹாஸ்டிலிட்டிஸ் வந்து தீவிரம் எடுக்குது. மறுபடியும் இதே எவாக்குவேட் பண்ணுறது. அதுக்கப்புறமா ரெஃப்யூஜிஸ், அகதிகள், போரின் மூலமாக பாதிக்கப்பட்ட அகதிகள், அவங்களுக்கு வந்து சரியான அளவில் வந்து அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய உணவு கொடுக்கறது, அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய மருந்துகள் கொடுக்கறது, அதிலெல்லாம் ஜேம்ஸ் பிளேக்லாக் வந்து இவருடைய பங்களிப்பை கொடுத்து வந்தாங்க. இதுக்கிடையில் 1939ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போரும் வந்து தொடங்கிறது. இதெல்லாம் நடந்து வந்தாலும் ஜேம்ஸ் பிளேக்லாக்குடைய பங்களிப்பு ஷாங்காயில் மிகப்பெரிய அளவில் இருந்தது சைனாவில். ஸோ ஜேம்ஸ் பிளேக்லாக் வந்து ரொம்ப பரவலாக வந்து முக்கியமான மருத்துவர்களில் ஒருத்தராக வந்து அந்த காலகட்டத்தில் கருதப்பட்டாங்க. இந்த நிலையில் 1941 இந்த சமயம் முழுமையாக இவர் வந்து அந்த சைனாவுடைய ஷாங்காயில் இருக்கிற மெடிக்கல் லேபரட்டரியோடைய டைரக்டர் அப்படின்ற பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு 1941ஆம் ஆண்டு இவருடைய 38 வயசில் சைனாவில் இருக்கிற ஷாங்காயிலிருந்து இவர் வெளியேறிடுறாங்க. வெளியேறி இவர் வந்து நியூசிலாண்டுக்கு வந்து போயிடுறாங்க. குறிப்பாக நியூசிலாண்டுடைய நார்த் ஐலாண்டில் இருக்கக்கூடிய நியூ பிளிமத்துக்கு வந்து இவர் போயிடுறாங்க. நார்த் ஐலாண்டில் இருக்கிற டாரானாக்கி அப்படின்ற ஒரு இடம், அது ஒரு ரீஜன், ஒரு பகுதி, அங்கே தான் இந்த நியூ பிளிமத் அப்படின்ற இடம் இருக்குது. ஸோ அங்கே 1941ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பிளேக்லாக் வந்து போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அந்த நியூ பிளிமத் அங்கே இருக்கக்கூடிய ஹெல்த் டிபார்ட்மெண்ட், அங்கே இவர் வந்து முக்கிய பொறுப்பில் நியமிக்கப்பட்டாங்க. மேலும் இவர் வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த் அப்படின்ற அந்த பொறுப்புலையும் 1941ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பிளேக்லாக் வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக நியூசிலாந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த்தில் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த்தாக இவர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அங்கே 1941 மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தில் ஜேம்ஸ் பிளேக்லாக் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த்தாக வந்து ஒர்க் பண்ணி வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் நியூ பிளிமத்தில் ஜேம்ஸ் பிளேக்லாக் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாங்க. அதில் ஒவ்வொன்றா சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு இவர் பண்ணது வந்து ஒரு ஆர்த்தாப்டிக் கிளினிக்கை வந்து உருவாக்கினாங்க. ஆர்த்தாப்டிக் கிளினிக்கை வந்து உருவாக்குறது அப்படின்னா கண் குறைபாடு அது சம்மந்தப்பட்ட ஒரு கிளினிக். அதை வந்து குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய கண் குறைபாடு சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த ஒரு கிளினிக்கை இவர் வந்து நிறுவினாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜேம்ஸ் பிளேக்லாக் வந்து நியூ பிளிமத்தில் ஹெல்த் சிஸ்டமை மேம்படுத்துறதுக்கு பல்வேறு விஷயங்களாக பண்ணாங்க. அதில் முக்கியமானது வந்து வாட்டர் சாம்பிளிங் சிஸ்டமை வந்து உருவாக்கினாங்க. வாட்டர் சாம்பிளிங் அப்படின்னா இப்போ ஒரு நீர்நிலை இருக்குது, ஒரு ஏரியோ அல்லது ஒரு ஆறு இருக்குது, இல்லைன்னா ஒரு பைப்லைன் மூலமாக தண்ணி கொடுக்குறாங்கன்னா அந்த நீரினுடைய தன்மை பற்றி ஆய்வு செய்கிறது. அந்த நீரில் எதுவும் பாக்டீரியா இருக்குதா, அது வந்து குடிக்கிறதுக்கு ஏதுவான நீரா, அல்லது அது வந்து குளிக்கிறதுக்கு சரியான நீர் தானா, அது பற்றிலாம் அதை சாம்பிள் பண்ணி அது வந்து
ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஒரு சிஸ்டம் இவர் வந்து உருவாக்கினாங்க. அதுதான் சிஸ்டம் ஆஃப் வாட்டர் சாம்பிளிங் அப்படின்றது. அதை ஜேம்ஸ் பிளேக்லாக் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஊப்பிங் காஃப் அப்படின்ற ஒரு வகையான கக்குவா இருமல் அதை வந்து தடுக்கிறதுக்குண்டான முயற்சியிலையும் ஜேம்ஸ் பிளேக்லாக் வந்து ஈடுபட்டு அதுக்குண்டான சில கிளினிக்ஸையும் இவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் ஜேம்ஸ் பிளேக்லாக் வந்து டிபர்குலோசிஸ், அதாவது டிபர்குலோசிஸ் அப்படின்னா டிபி தான், அதுதான் டிபர்குலோசிஸ் அப்படின்னு அழைக்கப்படும். டிபர்குலோசிஸ் அப்படின்னா நுரையீரலில் ஏற்படக்கூடிய ஒரு தொற்று பாதிப்பு. அதாவது 90% மேலே டிபர்குலோசிஸ் வந்து நுரையீரலை தான் பாதிப்பை ஏற்படுத்தும். அது வந்து உயிரிழப்பை கூட ஏற்படுத்தக்கூடிய அளவில் கொடுமையாக அந்த காலகட்டத்தில் இருந்தது. அந்த டிபர்குலோசிஸை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி, அந்த ஒரு ரிசர்ச்லையும் ஜேம்ஸ் பிளேக்லாக் வந்து ஈடுபட்டாங்க. டிபர்குலோசிஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் கூடுதலாக நிறைய டிசீசஸ் வந்து இருக்குது. குறிப்பாக வந்து லெப்டோஸ்பைரோசிஸ், அதே மாதிரி சால்மனல்லா, இது போன்ற நோய்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நிறைய ரிசர்ச்சை ஜேம்ஸ் பிளேக்லாக் வந்து பண்ணாங்க. இது மாதிரி ஜேம்ஸ் பிளேக்லாக்குடைய பங்களிப்பு இருந்தது. அதுக்கப்புறமா ஜேம்ஸ் பிளேக்லாக் வந்து நியூ பிளெமத்லேயே ஒரு டெம்பரவரி ஐசோலேட்டட் ஹாஸ்பிட்டல் ஒன்றை வந்து இவர் வந்து உருவாக்கினாங்க. இது ஏற்கனவே இவர் வந்து சைனாவில் இருக்கிற ஷாங்காயில் கூட எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நியூ பிளெமத்லேயும் இவர் வந்து பண்ணாங்க. இது மாதிரிலாம் ஜேம்ஸ் பிளேக்லாக்குடைய பங்களிப்பு நியூ பிளிமத்தை பொறுத்த வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறமா 1944 ஆண்டு நியூ பிளிமத்தில் இருந்து இவர் வெளியேறாங்க. வெளியேறி இந்த 1944 ஜேம்ஸ் பிளேக்லாக் வந்து இந்த நியூசிலாண்டுடைய நார்த் அயர்லாண்டில் இருக்கிற நியூ பிளிமத்தில் இருந்து அதே நியூசிலாண்டில் இருக்கிற சவுத் ஐலாண்டு அங்கே இருக்கிற கிரைஸ்ட் சர்ச்சுக்கு இவர் வந்து போயிடுறாங்க. கிரைஸ்ட் சர்ச் அப்படின்றது ஒரு இடம் தான். ஸோ அந்த கிரைஸ்ட் சர்ச்சுக்கு போனதுக்கப்புறமா அங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த்தோடைய, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தோடைய மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த் 1944 ஆண்டிலிருந்து ஜேம்ஸ் பிளேக்லாக் அங்கேயும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா அங்கேயுமே இந்த ஆர்த்தாப்டிக் கிளினிக் இன் கிரைஸ்ட் சர்ச் அதை ஜேம்ஸ் பிளேக்லாக் வந்து நிறுவினாங்க. அதுக்கப்புறமா மௌரி சில்ட்ரன் அப்படின்னா நியூசிலாந்தில் மௌரி அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அதை பேசக்கூடியவங்க வந்து அது வந்து ரொம்ப பழங்குடியினர், அதாவது நியூசிலாந்தில் பழங்குடியினராக இருக்கக்கூடியவங்க வந்து மௌரி அப்படின்ற மொழியை வந்து பேசுவாங்க. அவங்க வந்து மௌரிஸ் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. ஸோ அந்த மௌரி மொழி பேசக்கூடிய அந்த மௌரி சில்ட்ரன் குழந்தைகள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றிலாம் சாம்பிளிங் பண்ணி ரிசர்ச் பண்ணுறதுல ஜேம்ஸ் பிளேக்லாக் வந்து இவருடைய ஆர்வம் காட்டினாங்க. இது படிப்படியாக வந்து அவருடைய ரிசர்ச்சை வந்து இவர் வந்து அதிகரித்தாங்க. அது நிறைய நோய்களை நோக்கி ஜேம்ஸ் பிளேக்லாக்குடைய ரிசர்ச் ஆனது அமைஞ்சது. குறிப்பாக குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய கண் பாதிப்பு, அதுக்கப்புறமா அந்த கக்குவா இருமல், இது பற்றிலாம் அங்கே தொடர்ச்சியாக கிரைஸ்ட் சர்ச்சில் இவர் வந்து ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து அதே சவுத் ஐலாண்ட்லேயே இருக்கக்கூடிய கேண்டர்பெரி அப்படின்னு ஒரு இடம், அதேமாதிரி வெஸ்ட் கோஸ்ட், அங்கெல்லாம் கூட ஜேம்ஸ் பிளேக்லாக் வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த்தாக ஒர்க் பண்ணாங்க. ஒர்க் பண்ணது மட்டும் இல்லாமல் நார்த் கேண்டர்பெரி ஹாஸ்பிட்டல் போர்டு அதனுடைய பப்ளிக் ஹெல்த் கமிட்டியில் இவர் வந்து ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணி ரொம்ப ஆக்டிவாக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி பப்ளிக் ஹெல்த் இனிஷியேட்டிவ்ஸ் அதை வந்து இவர் மேற்கொண்டு இம்யூனைசேஷன் ப்ரொசீஜர்ஸை இவர் வந்து மேம்படுத்தினாங்க. இம்யூனைசேஷன் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து எந்தெந்த பகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட வகையான நோய் பரவுது, அதை தடுக்கிறதுக்குண்டான தடுப்பூசி யாருக்கு வந்து சரியாக போடணும், அதை பற்றி பிளான் பண்ணி அதை சரியாக எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் இம்யூனைசேஷன் ப்ரொசீஜர் அல்லது இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு கூட அழைக்கப்படும். அது மாதிரி நிறைய விஷயங்களை ஜேம்ஸ் பிளேக்லாக் வந்து உருவாக்கினாங்க. அதுக்கப்புறமா வந்து வாட்டர் சாம்பிளிங் மாதிரியே ஃபுட் அண்டு ட்ரக் சாம்பிளிங்கையும் ஜேம்ஸ் பிளேக்லாக் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இது மட்டும் இல்லாமல் ஜேம்ஸ் பிளேக்லாக் வந்து அந்த கிரைஸ்ட் சர்ச், கேண்டர்பெரி, இந்த வெஸ்ட் கோஸ்ட் அங்கெல்லாம் கூட ஜேம்ஸ் பிளேக்லாக்குடைய பங்களிப்பு வந்து படிப்படியாக இன்னும் அதிகரித்தது. இன்னும் நிறைய டிசீஸ் கண்ட்ரோலில் ஜேம்ஸ் பிளேக்லாக் வந்து ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த லேபரட்டரியிலலாம் இவர் ஒர்க் பண்ணும்போது கிட்டத்தட்ட நிறைய பாக்டீரியாஸோடைய சாம்பிள்ஸை வந்து இவர் கலெக்ட் பண்ணி எந்தெந்த பாக்டீரியா எந்த மாதிரியான நோய்களை ஏற்படுத்துது, அதை எப்படி தடுக்கணும், அதில் ஜேம்ஸ் பிளேக்லாக் வந்து இவருடைய ரிசர்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வாசர்மேன், அதே மாதிரி வாசர்மேன் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதேமாதிரி கான் டெஸ்ட் அப்படின்னு இருக்குது. இந்த 2 டெஸ்ட்டையும் ஜேம்ஸ் பிளேக்லாக் வந்து பண்ணாங்க. இந்த 2 டெஸ்ட் என்னென்னா சிஃபிலிஸ் அப்படின்னு ஒரு நோய், இது வந்து தவறாக பாலியல் உறவு கொள்றதன் மூலமாக ஏற்படக்கூடியது தான் சிஃபிலிஸ் அப்படின்றது. இது இந்த ஒரு நோயின் தாக்கம் பிளட்டில் ரத்தத்தில் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பிளட் டெஸ்ட்டு தான் வாசர்மேன் டெஸ்ட். அதேமாதிரி கான் டெஸ்ட் ரெண்டுமே வந்து இந்த பிளட் டெஸ்ட் தான். ஸோ அதை வந்து ஜேம்ஸ் பிளேக்லாக் வந்து எடுத்தாங்க. இது அந்த சைனாவில் இருக்கும்போது கூட இவர் வந்து இதை வந்து பண்ணாங்க. குறிப்பாக சைனாவில் இருக்கும்போது 2000 to 4000 அளவிலான
இந்த ரிசர்ச் எல்லாம் இந்த டெஸ்ட் எல்லாம் இவர் வந்து ஒரு ஆண்டுக்கு பண்ணாங்க. ஸோ அந்தளவுக்கு ஜேம்ஸ் பிளாக்லாக் வந்து அதில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான நபர் அப்படின்றனால நியூசிலாந்தில் அதை ரொம்ப சிறப்பாக இவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஜேம்ஸ் பிளாக்லாக் வந்து மிட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட் எம்எம்ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே, அது 1950ஆம் ஆண்டு அந்த சவுத் ஐலாண்டில் இருக்கிற கிரைஸ்ட் சர்ச் அங்கே வந்து ஜேம்ஸ் பிளாக்லாக் வந்து நிறுவினாங்க. எம்எம்ஆர் சர்வே அப்படின்னா மிட்டர்னிட்டி மொர்டாலிட்டி ரேட் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்க கர்ப்ப காலத்தின் போது இறந்து போகிறாங்க அப்படின்னா அது மெட்டர்னல் மொர்டாலிட்டியில் வந்து சேரும். ஸோ மொர்டாலிட்டி அப்படின்னா இறப்பு விகிதம் அப்படின்னு அர்த்தம். ஸோ மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட் அப்படின்னா கர்ப்ப காலத்தின் போது பிரசவத்தின் போது இறந்து போகக்கூடியவங்க, அவங்க வந்து மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட் அந்த விகிதத்தில் வந்து அவங்களோட எண்ணிக்கை வந்து சேர்க்கப்படும். ஸோ அதுக்குண்டான ஒரு சர்வேவை 1950 ஜேம்ஸ் பிளாக்லாக் வந்து நிறுவினாங்க கிரைஸ்ட் சர்ச்சில். இதனுடைய முக்கியத்துவம் என்னென்னா, எந்த பகுதிகளில் இந்த சர்வே எடுக்கிறதன் மூலமாக எந்த பகுதிகளில் எந்த மருத்துவமனையில் குறிப்பாக இந்த கர்ப்ப காலத்தின் போது பிரசவத்தின் போது வந்து அதிகமாக இறந்து போகிறாங்க அப்படின்றத வந்து இந்த சர்வே மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் அந்த இடத்துல ஏன் அதிகமான உயிரிழப்பு நடக்குது பிரசவத்தின் போது அப்படின்றத கண்டறிஞ்சு அதை தடுக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைகளை எடுக்கலாம். ஸோ அதுக்காக ஜேம்ஸ் பிளாக்லாக் வந்து இந்த கான்ட்ரிபியூஷனை அவர் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1952ஆம் ஆண்டு நியூசிலாந்தில் நேஷனல் ஹெல்த் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்டை சில நபர்களுடைய உதவியோட ஜேம்ஸ் பிளாக்லாக் நிறுவினாங்க. நிறுவனதன் பிறகு அந்த நேஷனல் ஹெல்த் இன்ஸ்டிடியூட்டோடைய ஒரு டைரக்டராக 1952ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் டைரக்டராக ஜேம்ஸ் பிளாக்லாக் தான் நியமிக்கப்பட்டாங்க. இது வந்து இவர் வந்து நியூசிலாண்டோடைய நார்த் ஐலாண்டில் இருக்கிற வெல்லிங்டனில் வந்து இதை வந்து நிறுவினாங்க. ஸோ இவர் வந்து அந்த நியூசிலாண்டோடைய சவுத் ஐலாண்டில் இருக்கிற கிரைஸ்ட் சர்ச்சில் இருந்து 1952ஆம் ஆண்டு நேராக அதே நியூசிலாண்டோடைய நார்த் ஐலாண்டில் இருக்கிற வெல்லிங்டனுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நேஷனல் ஹெல்த் இன்ஸ்டிடியூட்டோடைய டைரக்டராக 1952ஆம் ஆண்டிலிருந்து இவர் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவர் வந்து சில நேஷனல் ஹெல்த் சர்வீசஸை உருவாக்கினாங்க. ஒன்று சால்மனெல்லா ரெஃபரன்ஸ் சர்வீஸ் அப்படின்னு ஒன்று இவர் வந்து உருவாக்கினாங்க. அதுக்கப்புறமா லெப்டோஸ்பைரோசிஸ் டயக்னோஸ்டிக் சர்வீஸ் அப்படின்னு இன்னொரு சர்வீஸையும் இவர் வந்து உருவாக்கினாங்க. அதுக்கப்புறமா டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் அப்படின்னு ஒரு பேரசிட்டிக் டிசீஸ் இருக்குது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி, அது ஒரு ஒட்டுண்ணி நோய், ஒட்டுண்ணிகள் மூலமாக பரவக்கூடியது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுல ஜேம்ஸ் பிளாக்லாக் வந்து இவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா இன்ஃப்ளூயன்ஸா A and B அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுல இவர் வந்து ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மவுண்ட்ஸ், அதே மாதிரி சீடட்டிஸ் அப்படின்னு ஒரு நோய். இதுக்கப்புறமா இன்னும் இது மாதிரி நிறைய நோய்கள் பற்றிலாம் ஜேம்ஸ் பிளாக்லாக்கோடைய கான்ட்ரிபியூஷன் நிறைய நோய்கள் பற்றி ரிசர்ச் பண்ணுறதுலையும் இருந்தது. ஸோ இப்படி ஜேம்ஸ் பிளாக்லாக் வந்து பல்வேறு விஷயங்களை பண்ணாங்க. இது வந்து அப்படியே வந்து கண்டினியூவாக வந்து இவர் வந்து தொடர்ந்து பண்ணாங்க. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் பிளாக்லாக் வந்து இதன் மூலமாக சில கௌரவங்களை இவர் வந்து தொடர்ந்து பெற்றாங்க. நிறைய பொறுப்புகள் ஜேம்ஸ் பிளாக்லாக்கு தொடர்ச்சியாக வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தான் துரதிருஷ்டவசமாக சடனாக 1955 ஆகஸ்ட் 27 அன்னைக்கு உடல்நல குறைபாடுனால திடீர்னு இவருடைய கிட்டத்தட்ட 51-52 வயதிலேயே ஜேம்ஸ் பிளாக்லாக் வந்து இறந்து போயிடுறாங்க. அதாவது ஏன் 51-52 அப்படின்னு சொல்கிறேன்னா, ஜேம்ஸ் பிளாக்லாக் பிறந்தது 1903. ஆனால் எந்த மந்தில் எந்த டேட்டில் கரெக்டாக அந்த 1903 அப்படின்ற இயரில் இவர் பிறந்தார் அப்படின்றது எந்த ரெஃபரன்ஸுமே இல்லை. ஸோ 1955 ஆகஸ்ட் 27 இவர் இறந்தாங்க. இவருடைய இறப்பு அந்த டேட் அண்ட் மந்த்து இந்த ரெண்டையுமே எடுத்துக்கிட்டு 1903 நம்ம கம்பேர் பண்ணும்போது, ஒருவேளை இவர் 1903ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 27க்கு அப்புறமா இவர் பிறந்திருந்தார்னா இவர் இறக்கும்போது இவருக்கு வயசு 51. ஒருவேளை அதே 1903 ஆகஸ்ட் 27க்கு முன்னாடியே இவர் பிறந்திருந்தார்னா இவர் இறக்கும்போது இவருக்கு வயசு 52. ஸோ அதனால தான் 51-52 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 1955ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 27 அன்னைக்கு கிட்டத்தட்ட இவருடைய 51-52 வயசுலேயே ஜேம்ஸ் பிளாக்லாக் வந்து சடனாக இறந்து போயிடுறாங்க. இது நியூசிலாண்டோடைய மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குறிப்பாக வந்து நியூசிலாந்தோடைய மருத்துவ அந்த சேவைக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. ஜேம்ஸ் பிளாக்லாக்கோடைய இறப்பு வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு இழப்பு. அது மட்டும் இல்லாமல் இவருடைய இழப்பு உண்மையிலே நியூசிலாந்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது. ஏன்னா ஜேம்ஸ் பிளாக்லாக் வந்து 1941 to 1945 இந்த 14 ஆண்டுகள் தான் ஒட்டுமொத்தமாக நியூசிலாந்தில் இவர் வாழ்ந்தாங்க. அந்த 14 ஆண்டு காலத்துக்கட்டத்துக்குள்ளே இவ்வளோ விஷயங்களை நியூசிலாந்தில் ஜேம்ஸ் பிளாக்லாக் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னும் சில ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால் நியூசிலாந்தில் இன்னும் இந்த
மெடிக்கல் சிஸ்டமுடைய வளர்ச்சியை வந்து ஜேம்ஸ் பிளேக்லாக் வந்து மேம்படுத்தியிருக்கலாம். ஸோ அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நியூசிலாந்து மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவத்தை சேர்ந்த மருத்துவர்கள் அவங்கெல்லாம் வந்து கருதினாங்க. அந்தளவுக்கு ஜேம்ஸ் பிளேக்லாக்கோடைய அந்த இழப்பானது மிகப்பெரிய இழப்பாக இருந்தது. நான் நிறைய சொல்லாமலே வந்து விட்டுட்டேன். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இவரை பற்றி சொல்லணும்னா. நான் சொல்லும்போதே தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ டிசீஸ் கண்ட்ரோலில் இவ்வளோ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, நேஷனல் ஹெல்த் இன்ஸ்டிடியூட் மாதிரியான, அதே மாதிரி சிஸ்டம் ஆஃப் வாட்டர் சாம்பிளிங், ஃபுட் அண்டு ட்ரக் சாம்பிளிங் அப்படின்னு, அதுக்கப்புறம் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் உருவாக்குறது, அதுக்கப்புறம் ஆர்த்தாப்டிக் கிளினிக்கை வந்து குழந்தைகளுக்காக உருவாக்குறது, இப்படி இவ்வளோ விஷயங்களை ஜேம்ஸ் பிளேக்லாக் வந்து செஞ்சுருக்கிறாங்க. இது வந்து நியூசிலாண்டுக்கு மட்டும் இல்லாமல் சைனாவில் இவர் வாழ்ந்த 1928 டு 1941 13 ஆண்டுகள் அங்கேயுமே வந்து இதுக்கு நிகரான நிறைய கான்ட்ரிபியூஷனை சைனாவிலையும் ஜேம்ஸ் பிளேக்லாக் வந்து பண்ணாங்க. இதனாலேயே நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு வரைக்கும் ஜேம்ஸ் பிளேக்லாக்கை ரொம்ப ஒரு நன்றியோடு பார்க்கக்கூடிய ஒரு மக்கள் வந்து ரொம்ப நன்றியோடு பார்க்கக்கூடிய மருத்துவர்களில் ஒருத்தராக ஜேம்ஸ் பிளேக்லாக்கை வந்து கருதுகிறாங்க. அதனால் இன்றைக்கி வந்து ஜேம்ஸ் பிளேக்லாக் வந்து நியூசிலாந்து, இங்கிலாந்து, சைனா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே ரொம்ப மதிக்கப்படக்கூடிய மருத்துவராக இருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஜேம்ஸ் பிளேக்லாக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.